ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, திருமலைக்கு தரிசனம் போகக்கூடிய பக்தர்கள் திருமலை பத்தின தெரியாத சில சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். திருமலையில பெருமாள் மட்டும்தான் ஸ்பெஷல் அப்படின்றது கிடையாது. அதை தாண்டியும் ஒரு சில முக்கியமான சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கு. அது எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அந்த தகவல் என்னென்ன அப்படின்றத வாங்க ஒன் பை ஒன்னா தெரிஞ்சுக்கலாம். திருப்பதி பெருமாள் மாதம் புரட்டாசி மாதம். இந்த மாதத்துல பெரும்பாலான பக்தர்கள் பெருமாளை தரிசிக்கிறதுக்கு திருமலைக்கு போவாங்க. திருப்பதி அப்படின்னா பெருமாள் மட்டும் சிறப்பு அப்படின்னு கிடையாது. அதை தாண்டியும் சில சிறப்பான விஷயங்கள் இருக்கு. அது என்னென்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம். பெருமாளுக்கு சாத்தக்கூடிய பூ, அபிஷேக பால், நெய், மோர், தயிர், துளசி இலைகள் இது எல்லாமே ஒரு கிராமத்துல இருந்து பிரத்யேகமா கொண்டு வரப்படுறதா சொல்றாங்க. அந்த கிராமமே பெருமாளுக்காக மட்டும்தான் வேலை பார்க்கறாங்களாம். இது திருப்பதியில இருந்து ஒரு 22 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறதாகவும், இங்க யாருக்குமே போறதுக்கு அனுமதி இல்ல. கோவில் அர்ச்சகர்கள் மட்டும்தான் அந்த கிராமத்துக்கு போறதுக்கு அனுமதிக்கப்படுறதா சொல்றாங்க. பெருமாளோட உருவத்துல பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய முடியானது உண்மையானது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பெருமாள் பூமிக்கு வந்தப்போ நிகழ்ந்த போர்க்களத்துல அவரோட முடியில சிலவற்றை இழந்ததாகவும், இதை அறிஞ்ச காந்தர்வ பேரரசி நீலாதேவி தன்னோட கூந்தலை அறுத்து பெருமாளின் சிலை முன்பு வைத்து அதை ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டியதாகவும், அதை ஏற்றுக்கொண்ட அவர் தலையில் சூடி கொண்டுள்ளார். அதனால பெருமாளை தரிசிக்கும் ஒவ்வொருவரும் தங்களோட முடிய தானமாக பெருமாளுக்கு கொடுப்பதாகவும் சொல்லப்படுது. பலருக்கும் திருப்பதி பெருமாள் சிலை சன்னதியில நடுவுல இருப்பதா தெரியலாம். ஆனா தொழில்நுட்ப ரீதியா பார்க்கும்போது இந்த சிலையானது வலது கை மூலையில அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பெருமாளோட சிலைக்கு பின்புறம் இருக்கக்கூடிய அந்த சுவற்றுல காதை வச்சு கேட்டோம் அப்படின்னா கடல் அலை சத்தம் கேட்பதா சொல்லப்படுது. அவர் பார்க்கடல்ல இருக்கிறது போன்ற அமைப்பு கண்ணுக்கு தெரியாம இருப்பதாகவும் ஒரு விஷயம் நம்பப்படுறதாகவும் சொல்றாங்க. பெருமாள் வீட்டிருக்கக்கூடிய அந்த கருவறையில எரியக்கூடிய மண் விளக்குகள் ஒருபோதுமே அணிந்ததே இல்லை அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்றாங்க. அது எப்போ ஏற்றப்பட்டுச்சு அப்படின்றதுக்கான குறிப்பு பதிவுகள் இல்லை அப்படின்னாலும் ஏற்றப்பட்ட நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அது அணிந்ததே இல்லை அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்றாங்க. 19ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி அங்கிருந்த மன்னர் ஒருத்தர் குற்றம் செய்த தண்டனைக்காக 12 பேரை தூக்கிலிட்டு மரண தண்டனை விதிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட உடலை திருப்பதி கோவிலோட சுவற்றுல கட்டினதாகவும், இதனை பொறுத்து கொள்ள முடியாத பெருமாள் நேரடியாக தோன்றி தரிசனம் கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. விக்கிரகத்துக்கு பின்புறம் எப்பவுமே ஒருவித ஈரப்பதமும் தண்ணீர் ஊற்றியபடி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது குறித்து பல ஆய்வுகள் செஞ்சோம். அதுக்கான காரணத்தை கண்டறிய முடியவில்லை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. பெருமாளுக்கு சாத்தக்கூடிய மலர்கள் அடுத்த நாள் காலையில சுத்தம் செஞ்சதுக்கு அப்புறமா அர்ச்சகர்கள் கருவறை கூடையில அந்த மலர்களை போடுறது இல்ல. மாறா என்ன பண்றாங்கன்னா கோவிலோட பின்பக்கத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அருவியில கொட்டுறாங்க. அப்படி கொட்டக்கூடிய பூக்கள் ஒருபோதுமே அவங்க அதை அங்க பார்த்ததே இல்லையாம். சோ கொட்டினதுக்கு அப்புறமா அந்த இடத்துல அந்த பூக்கள் இருந்ததே இல்லையாமா. அது எல்லாமே கோவில்ல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய எர்பேடு என்ற கிராமத்துக்கு போயிட்டு தேங்கி நிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பச்சை கற்பூரம் இந்த மாதிரி எந்த வகை கற்பூரமா இருந்தாலும் அது ஒரு கல்லுல வச்சு தொடர்ந்து ஏத்திக்கிட்டே இருந்தா அதன் காற்று பட்டாலே அந்த கல் விரிசல் அல்லது பாத்தீங்கன்னா பிளவு உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க. இது அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையா இருக்கு. ஆனா திருப்பதி சிலையில இன்றளவும் எந்த விரிசலும் பிளவுகள் எதுவுமே இல்ல அப்படின்றதும் அதற்கான அடையாளங்களும் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. திருப்பதி ஏழுமலையான் சிலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பகுதியானது எப்பவுமே ஈரம் கசித்து கொண்டேதான் இருக்குமா. ஏன் அப்படின்ற காரணம் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படல அப்படின்னாலும் கோவில்ல இருக்கக்கூடிய பூசாரிகள் அந்த இடத்தை ஈரம் இல்லாம வச்சிருக்கிறதே ஒரு வேலையா செய்யறாங்களாம். பெருமாளோட சிலைய வெறும் ஒரு கல்ல யாருமே பாக்குறது இல்ல, மக்களோட ஒன்றிணைந்து வாழ்ந்த ஒரு தெய்வத்தோட உருவமா தான் பாக்குறாங்க. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் என்ன அப்படின்னா சிலையோட முகத்துல வடியக்கூடிய வியர்வை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சிலை ஒரு 110 டிகிரி ஃபாரன்ஹீட்ல செங்குத்து நிலையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. மேலும் கோவில் ஒரு 3000 அடி உயரத்துல இருக்கிறனால சுற்றிலும் குளிர்ந்த காற்று வீசுது. சிலைக்கு தினம் அபிஷேகம் செய்யறாங்க. இருந்தாலுமே அவரோட முகத்துல வியர்வை வடையிறதா கூறப்படுது. இந்த வியர்வை கூட சில் துணியால் மட்டுமே துடைப்பார்களாம். இதற்கான ஒரு அர்ச்சகரே தனியா இருக்கிறதாவும் சொல்லப்படுது. இந்த மாதிரியான இன்னும் நிறைய சுவாரஸ்யங்கள் திருமலையில இருக்கு. ஸோ திருமலை அப்படின்றனாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். நம்ம எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு கவலைகளோட திருமலைக்கு போனோம் அப்படின்னாலும் நம்மளோட மனம் எவ்வளவு அமைதியும் ரிலாக்ஸேஷனும் கிடைக்குது அப்படின்றது
தரிசனம் போகக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களுமே இதை நம்ம வந்து பார்த்திருப்போம். சோ கண்டிப்பா இந்த தகவல்கள் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். நன்றி.